பிள்ளைங்களுக்கெல்லாம் நண்டு கழுவெல்லாம் தெரியாது. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க நண்டை பார்த்து தான் இருப்பீங்க, கழுவி இருக்கலாம் மாட்டீங்க. இப்போ நான் நண்டு ஈஸியாக கழுவுற மெத்தடு எப்படின்னு நான் சொல்லித்தரேன். நண்டை முதல்ல நல்லா தண்ணியில் ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துடணும். முதல்ல எல்லா மண் அழுக்கு எல்லாம் இருக்கும், 2-3 தண்ணியில் கழுவி வெளியில் இப்படி எடுத்துடணும். நண்டை எடுத்துட்டு அதில் பின்னாடி 2 பெரிய பெரிய கால் இருக்கும். அந்த காலை இப்படி ஈஸியாக இப்படி உடச்சிடணும். இதெல்லாம் உடைக்கிறது இப்படி எடுத்தா உடஞ்சிடும். உடச்சி இதெல்லாம் இப்படி தண்ணியில் போட்டுடணும். போட்டுட்டு நம்ம இப்படி பாக்ஸ் அந்த 4 விரல் இருக்கும், கால் இருக்கும், அதுக்கு இப்படி பாக்ஸ் பெட்டி மாதிரி சோப்பு டப்பா மாதிரி திறந்துடணும். திறந்து இதெல்லாம் வேஸ்ட். அப்புறம் இதில் பூ மாதிரி ஒன்று இருக்கும், செதில், மீன் செல்லு இருக்க மாதிரி நண்டுக்கும் செதில் இருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து இதெல்லாம் வேஸ்ட். இந்த சைடில் இந்த பக்கம் ஒன்று இருக்கும், இதையும் எடுத்துடணும். அவ்வளோதான், எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. நண்டு க்ளீன். இது உளுக்கி தான் குடல், இதெல்லாம் குடல் வேஸ்ட்டு பாகெல்லாம் இருக்குது. இது செனை, இது கொழுப்பு செனை, இதை போடலாம். நண்டு க்ளீன் ஆயிடுச்சு. இதெல்லாம் பிச்சு எடுத்துடணுங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒன்று கூட இருக்கக்கூடாது. எடுத்துட்டு முழுசாகவும் அப்படியே போட்டுக்கலாம். வேணும்னா இதை 2ஆ இப்படி உடச்சி போட்டுக்கலாம். ஃபுல்லாக அப்படியே உடச்சி போட்டுட்டு இந்த காலெல்லாம் தனித்தனியாக எடுத்துடணும். இதெல்லாம் தனித்தனியாக எடுத்துடணும். இது மட்டும்தான் போடணும். இந்த பீஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதான் இதெல்லாம் மசாலா உப்புலாம் தடவி ஃப்ரை பண்ணணும். இதுலேயும் இந்த சைடு இந்த சின்ன சின்ன காலெல்லாம் உடச்சி எடுத்துடணும். இவ்வளோதான். இது கொழுப்பு, இதை போடலாம். முட்டை, செனை, கொழுப்பு இதெல்லாம். ஓகே, அவ்வளோதான். ஒரு நண்டு க்ளீன் பண்ணி போகிறேன் நான். நண்டை முதல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷான உடச்சி காட்டுறேன் பாருங்கள். பார்த்துட்டு எடுத்துட்டு இதான் நண்டுக்கு இப்படி ஒரு 2 கால் ஃப்ரண்ட்டில் இருக்கும். இது ஈஸியாக இப்படி உடச்சிடலாம். எடுத்துடுறது. இதை வந்து அப்படியே சோப்பு டப்பா மாதிரி திறக்கணும். இது வேஸ்ட். இதெல்லாம் போடுறது, இது வேஸ்ட். இதெல்லாம் வேஸ்ட். காலெல்லாம் உடச்சி எடுத்துடணும். இதெல்லாம் வந்துடும், ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இது முழுசாக அப்படியே போட்டுடலாம். பெரிய நண்டுனா 2ஆ உடைக்கலாம். சின்ன நண்டுனால அப்படியே போட்டுடலாம். பெருசாக இருந்தால் 2ஆ எடுத்து வெட்டிக்கலாம். அடுத்த நண்டு இப்படியா. இது நண்டை பாதியாக கட் பண்ணது. இது முழுசாக இருக்கிறது. இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். இப்படி காலோடையும் போட்டுக்கலாம். காலோடையும் போட்டு சமையல் பண்ணலாம். நண்டு தொக்கு, நண்டு குழம்பு, நண்டு ஃப்ரை எல்லாம் இப்படியும் போட்டு பண்ணிக்கலாம். இதில் மசாலா தடை பண்ணணும். தடை பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இது நண்டோட செனை, இது முட்டை நண்டு, இதையும் அப்படியே போட்டுடலாம். காலோட அப்படியே முழுசாக போடலாம். ரொம்ப பெரிய நண்டுனா தான் ரொம்ப பாதியாக கட் பண்ணி எடுக்கணும். இது சின்ன நண்டாக இருக்கிறதுனால நம்ம முழுசாகவே அப்படியே போட்டுடலாம். இது குழம்பு வைக்கும்போது இதையும் போட்டு, இது நண்டோட கால், இது நண்டோட வயிறு பகுதி தான் சாப்பிட முடியும். இது வேணுனாலும் இதை கட் பண்ணி போட்டுடலாம். இதை கொடுக்க கூட இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இது உள்ளதான் சாதம் இருக்கும், இதை உடச்சி சாப்பிடணும். செய்து சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணுங்க.